ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, ஊத்துக்குழி அருகே உள்ள அமனேஸ்வரர் கோயிலில் உள்ள பிள்ளையார் தன்னுடைய வாகனமான பெருச்சாளி மீது 4 கைகளோடு நடனமாடுகிறார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கிவர். அத்துணை விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் கண்டிப்பாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 21/2/2026 கிழமை, சனிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் மாசி 9வது நாள். இன்றைய விசேஷம் சதுர்த்தி விரதம், திருச்செந்தூர் பெருவயல், மருதமலை, காங்கேயம் தலங்களில் மாசி திருவிழா தொடக்கம் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் பவனி. திதி தூயம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி சதுர்த்தி மதியம் 2:12 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி, இரவு 8:15 வரை. யோக மரண சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சமன் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம், உத்திரம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி, கன்னி ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தொகுப்பு என்னவென்றால், மாந்தியால் ஏற்படும் தோஷம் தீர என்னவென்று. கேரள நாட்டிலே குளிகன் என்று மாந்தி கிரகத்தை சேர்த்து பலன் சொல்வார். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் மாந்தி கிரகத்திற்கு பலன் காண்பார். மாந்தி தோஷத்திற்கு பரிகாரம் மிகவும் எளிமையானதாகும். அதற்கு முன்பு ஒவ்வொரு ஜாதகத்திலும் மாந்தி தோஷம் வரும் பொழுது ஏற்படும் பலன்களை காண்போம். லக்னத்தில் மாந்தி இருந்தால், லக்னத்திலே மாந்தி நின்ற ஜாதகர் உருவ அமைப்பு, உடல் நிறம் சற்று மாறுபட்டதாய் காணப்படும். வக்கரங்குணம் கொண்டவராய் வாழ்வார். எதையும் குறுக்கு வழியில் அடைய நினைப்பார். நீண்ட ஆயுளும் சொத்தும் அமையும். லக்னத்துக்கு 2வது வீட்டில் மாந்தி இருந்தால், தனது தனஸ்தானத்திலே குளிகன் அமர்ந்தால் தன் வார்த்தைகளால் கலகம் வரும், பண விரயம் ஏற்படும், நோய் உண்டாகும், மற்றவர்களின் நல்லவர் என்று பெயர் எடுக்க முடியாது. 3வது வீட்டிலே மாந்தி இருந்தால், வீரியஸ்தானத்திலே மாந்தி வந்தால் உடன் பிறந்தவர் நேரம் குறையும், தன் பேச்சால் முன்னேற்றம் அடைவார். 4ஆம் வீட்டிலே மாந்தி வந்தால், 4ஆம் வீடு நிலம், வீடு, வாகன ஸ்தானத்தில் மாந்தி நின்றால் தனியாக வாழ விருப்பம் கொண்டவர், துணிச்சல் உள்ளவர், சுகங்களை அடைவார், முன்னேற்றம் ஏற்படும். 5ஆம் வீட்டில் மாந்தி
பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் மாந்தி நின்றால் சிறப்பான வாழ்வு உண்டு. எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உடையவர், வாழ்க்கை வசதி உள்ளவர், புத்திர தோஷம் இருக்கும், குலதெய்வ அருள் உண்டு, நல்ல குணம் உள்ளவர். 6ஆம் வீட்டில் மாந்தி ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் மாந்தி நின்றால் பிறருக்கு உள்ளத்தாலும் உடலாலும் உதவி செய்வார். நீண்ட ஆயுளும் உள்ளவர், கடுமையான உழைப்பார். 7ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் சப்தமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே மாந்தி நின்றால் ஜாதகரின் மனைவிக்கு கண்டம் உண்டு, வழக்கினால் பொருள் நஷ்டமடையும், வாழ்வில் வெறுப்பும் அலைச்சலும் கடன் தொல்லையும் உண்டு. 8ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் தண்ணீர் கண்டம் உள்ளவர், எனவே நீர்நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறருடைய சொல்லிலும் செயலிலும் தவறு கண்டுபிடிப்பார், முக நோய் உள்ளவர், ஆயுதங்களால் தொல்லை நேரும், எனவே ஆயுதத்தை கையாளுவதில் கவனமாய் இருக்க வேண்டும். 9ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் தாய் தந்தரை கவனிக்க மாட்டார், எதற்கும் அஞ்சாவர், முன்கோபம் அதிகம் உள்ளவர், மற்றவர்களை கவரும் வண்ணம் பேசுவார். 10ஆம் வீட்டிலே மாந்தி இருந்தால் கஞ்சதனம் உள்ளவர், இதனால் நண்பர்கள் உறவினரிடம் கெட்ட பெயர் அடைவார், எனினும் வாழ்வில் உயர்வார். 11ஆவது வீட்டிலே மாந்தி இருந்தால் விரோதிகள் சாமர்த்தியமாக பழகுவர், லாபத்தை அடைவர், தொழிலே திறமை உள்ளவர். 12ஆம் வீட்டிலே மாந்தி இருந்தால் தொழில் நஷ்டம் உண்டாகும், பல தொழில்கள் செய்து நஷ்டம் வரும், இரவில் தூக்கம் வராது. எனவே மாந்தி எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து நற்பலன் அடையலாம். 9 செவ்வாய்க்கிழமைகளிலே விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்தால் மாந்தியால் ஏற்படும் தோஷம் விலகி நல்ல பலன்கள் கிடைக்கும். இது அனுபவ பரிகாரமாக கருதப்படுகிறது. 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். கடந்த பல தினங்களாகவே 5வது ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானத்தை பற்றி பல்வேறு கிரக இணைவுகளை கொண்டு பலாபலன்களை வழங்கி வந்தோம். இன்றைய தினம் யாராருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டு, அப்படி இருந்தால் அதனுடைய கிரக இணைவுகள் என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். 5ஆம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டும், 5ஆம் அதிபர் பலம் பெற்றிருக்க வேண்டும், 5இலே அசுபர் நிற்க கூடாது, 5இல் அசுபர் பார்வை சேர்க்கை கூடாது, குரு ஜாதகத்தில் கெடாமல் இருக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். 5வது வீட்டை குரு பார்க்க குழந்தை பாக்கியம் உண்டாகும், 5ஆம் அதிபரை குரு பார்க்க குழந்தை பாக்கியம் உண்டாகும், 10வது ஸ்தானத்தை குரு பார்த்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெண்ணுடைய ஜாதகத்தில் 9வது இடத்தை பார்க்க வேண்டும், 9ஆம் இடம் பலமாக இருக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். 5இலே பெண் கிரகங்கள் இருக்க பெண் குழந்தைகள் உண்டாகும், 5இலே ஆண் கிரகங்கள் இருக்க ஆண் குழந்தை உண்டாகும். பெண் கிரகங்களான சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகியோர் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் அதிகமாக பெண் குழந்தைகள் பிறக்கும். புத்திர பாக்கியம் அமையாததற்கு காரணம் 5ஆம் வீடு கெட்டுப்போய் 5ஆம் அதிபர் நீச்சம் மறைவு ஸ்தானங்களில் தீய கிரகங்களுடைய பார்வையிலே இருக்க, சுபர் பார்வை இல்லாமல் இருக்க புத்திர பாக்கிய தடை ஏற்படும். 5இல் குரு, சனி, செவ்வாய், சூரியன், ராகு, கேது இதில் ஏதாவது ஒன்று 2 கிரகம் கூடி இருக்க புத்திர தோஷம் தலைபெறும். அப்படியே குழந்தை பிறந்தாலும் ஆண் வாரிசு பிறப்பது மிகவும் அபூர்வமாக. லக்னத்துக்கு 12இல் அல்லது 2இலே சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி போன்றவர் ஒன்றோ பலவாக இருக்க ஜாதகருக்கு ஆண் வாரிசு அமைவது கஷ்டம். யாராருக்கெல்லாம் தோஷங்கள் எப்படி எல்லாம் வரும்? சூரியன் 5இல் இருந்தால் தந்தைக்கு தோஷம், சந்திரன் 5இல் இருந்தால் தாய்க்கு தோஷம், புதன் 5இலே இருந்தால் மாமனுக்கு தோஷம், குரு 5இலே இருக்க பிதுர் வர்க்கத்திற்கே தோஷம், சனி 5இல் இருக்க புத்திர தோஷம், ராகு 5இல் இருக்க பிள்ளைக்கு தோஷம், செவ்வாய் 5இல் இருக்க தாய் வழியில் தோஷம். நாளைய தினம் இந்த தோஷங்களுக்கு நிவர்த்தி பரிகாரம், புத்திர தோஷம் எப்படி ஏற்படுகிறது என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார பற்றி சொல்லுகின்ற அந்த குறிப்பு இப்பொழுது நாம் தொடர்ந்து காண்போம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி அஸ்தமனம், 3 ராசிகளுக்கு கஷ்டங்கள் தீரும், விடிவு காலம் பிறக்கும். ஜோதிடத்திலே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றி வருகின்றன. 9 கிரகங்களில் மிகவும் முக்கியமான கிரகம் சனி பகவான். சனி பகவான் பாரபட்சம் இன்றி சுப பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவராய் இருக்கின்றார். 9 கிரகங்கள் மிகவும் மெதுவாய் நகரக்கூடியவர் சனி மட்டுமே. 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுகிறார். இவர் பெயர்ச்சி அடையக்கூடிய ராசிக்கு அருகில் சூரிய பகவான் வரும் பொழுது சனி பகவான் அஸ்தமனம் ஆகின்றார், அஸ்தங்கம் ஆகின்றார்.
இந்த நாள் சனி அஸ்தமனத்தின் போது சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அந்த வகையிலே மார்ச் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மீன ராசியிலே சனி அஸ்தமனம் ஆகின்றார். இதன் பிறகு சனி 41 நாட்கள் அஸ்தமனத்திலே இருந்து பின்னர் ஏப்ரல் 22ஆம் தேதி மீண்டும் உதயமாகிறார். சனியின் அஸ்தமனத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செல்வத்தை கொடுக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அவை என்னென்ன ராசிகள் என்பது குறித்து பார்ப்போம். முதலிலே ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி அஸ்தமனம் மிகவும் நன்மையை பயக்கும். இந்த நேரத்தில் வணிக ரீதியான சிறப்பான பலன்களை பெறுவார்கள். முதலீடு செய்பவர்கள் இந்த நேரத்தில் மிகவும் சாதகமாய் இருக்கும். பணியிடத்தில் குடும்பத்தில் உங்களுக்கு கூறிய மரியாதை அதிகரிக்கும். உங்கள் உடன் பிறந்தவர் தொழில் வேலையிலே ஆதரவு கொடுப்பார். மேலும் உங்கள் குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சி சூழ்நிலை இருக்கும். மேலும் பணியிடத்தில் உங்களுக்கான புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வருமானமும் உயரக்கூடும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியா. மிதுனம் சனி அஸ்தமனம் ஆகின்ற காலத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமாய் கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் வேலை தொழில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் உங்களுக்கு சாதகமாய் இருக்கும். அனைத்து விஷயங்களை நீங்கள் பொறுமையாய் கையாள்வீர்கள். திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன்கள் அமையக்கூடும். மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். உயர் கல்விக்காக வெளிநாடுக்கு செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும். உங்கள் மன அமைதி கிடைக்கும். மகரம் சனி அஸ்தமனம் காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பெறுவீர்கள். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். செலவுகளை குறைய வாய்ப்பு உள்ளது. புதிய வருமான வழிகள் கிடைக்க உங்களுக்கு கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் சாதகமாக இருக்கும். நீங்கள் வாகனம் வீடு நிலம் வாங்க அதிக வாய்ப்பு உள்ளது. நிதி நிலைமை மேம்படும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள். உறவினர்கள் வீட்டிற்கு வருவாக. பணியிடத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வளங்களையும் பெற்று முருகப்பெருமானின் அருளாசியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி கடைசி பகுதி 6வது பகுதி. அந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொதுபலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இந்த பதிவின் மூலம் 12 ராசிகளுடைய பொதுபலனை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். கடந்த கால சுகமான அனுபவங்களை, சாதனைகளை அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார். முயற்சிகள் பலிதமாகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால சுகமான அனுபவங்களை, சாதனைகளை அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த உடன் பிறந்தவர் பாசமழை பொழிவார். விலகி நின்ற விரும்பி வருவார். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள். முயற்சியிலே பலிதமாகின்றன. ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். ஒரே நாளில் முக்கியமாக 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துகள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும். வேலை சுமை மிகுந்த நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒரே நாளில் முக்கியமாக 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்து கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பின் மேல் லாபம் குறையும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும். வேலை சுமை மிகுந்த நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும். எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வு உண்டாகும்.
வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பங்குதாரர்களின் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கும். எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வு உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பங்குதாரர்களின் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும். கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். தாய் வழி உறவினர் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகும். பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினால் பொறுமையை கடைபிடிக்கும். குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய கனிவான அணுகுமுறை தேவை. மொத்தத்தில் எதிலும் பொறுமையை கையாண்டால் வெற்றி உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். தாய் வழி உறவினர் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறி ஆகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தால் பொறுமையை கடைபிடிக்கும். குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க விவகாரம் பொறுமை அவசியம். ஆயிலிய நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கனிவான அணுகுமுறை தேவை. மொத்தத்தில் எதிலும் பொறுமையை கையாண்டால் வெற்றி உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் நீடிப்பதால் இரவு 7-6 வரை சந்திராஷ்ட தினம் நீடிப்பதால் எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களை நீங்கள் மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனத்தை இயக்கும் போது கவனமாகவும் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும். சிம்மராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த சிவபெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக சிவபதிகம் கோளறுபதிகம் என்று சொல்லப்படுகின்ற அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்ய சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இரவு 7-6க்கு பிறகு அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக மகாலட்சுமி காயத்ரி சொல்லி வர சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். துணிச்சலான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். தைரியம் கூடுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். தைரியம் கூடுகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள். கடையை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள். சில விஷயங்கள் அலைச்சல் இருக்கும். எனினும் இறுதியில் உங்கள் முயற்சி திருவினை ஆக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்கள் உண்மையானவரை கண்டடைவீர்கள். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் கடையை விரிவுபடுத்துவ உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள். சில விஷயங்கள் அலைச்சல் இருக்கும். எனினும் இறுதியில் உங்கள் முயற்சி திருவினை ஆக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அயராத முயற்சியால் புதுமை படைக்கின்றன. தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். சில வேண்டத்தகாத அனுபவங்கள் ஏற்படும் நாள். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். அவசரப்பட்டு அடுத்தவர்கள் விமர்சிக்க வேண்டாம். நயமாக பேசுவேன். நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். தொழில் போட்டியிலே லாபம் கூட குறையலாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேண்டத்தகாத அனுபவங்கள் ஏற்படும் நாள். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்கள் விமர்சிக்க வேண்டாம். நயமாக பேசுவேன். நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். தொழில் போட்டியால் லாபம் கூட குறையலாம். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமுடைய பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும்.
திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்றன. கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும். மனைவி வழியிலே ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். திறமைகள் வெளிப்படுகின்றன. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். திறமைகள் வெளிப்படுகின்றன. மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். காரிய அனுகூலமான நாள். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவருடன் மீன் செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த பிணக்குகள் நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் காரிய அனுகூலமான நாள். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலருக்கு எதிர்பாராத பணவருடன் மீன் செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட இந்த பிணக்குகள் நீங்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.